ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு இன்குபேட்டர் வந்து நம்ம பக்கத்தில் வந்து ஒருத்தர் வாங்கியிருந்தாங்க. என்ன ப்ராப்ளம்னா, திடீர்னு ஒர்க் ஆகிட்டே இருந்துச்சு, இடி இடிச்சிச்சு, டோட்டலாக பஸ்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. ஆனால் என்னன்னா, அன்றைக்கின்னு பார்த்து வந்து குஞ்சு பொறிச்சிக்கிட்டு இருக்கு, மொத்தமாக வந்து குஞ்சு பொறிச்சிக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி டைமில் பாக்ஸ் திறக்காமல் உள்ளவே விட்டுட்டாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, மொத்த குஞ்சுமே பொறிச்சிச்சு. இதுக்கும் வந்து உள்ளே வந்து டெம்பரேச்சர் இல்லை, ஈரப்பதம் இல்லை, அப்படி இருந்துமே எல்லா குஞ்சும் பொறிச்சிச்சு. போய் பார்த்தா டெம்பரேச்சர் பஸ்ட் ஆகிட்டு இருக்கு, ஃபேன் பஸ்ட் ஆகிட்டு இருக்கு, அடாப்டரும் பஸ்ட் ஆகிட்டு இருக்கு, டைமர், எல்லா எக்யூப்மெண்ட்டுமே வந்து டோட்டலாக பஸ்ட்டு. சரி, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உள்ள மூடி அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம நேரில் போய் பார்த்தா இதுதான் ப்ராப்ளம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இவங்க இருத்து வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி எடுத்தனால வந்து அந்த மாதிரியான அந்த ஷார்ட் சர்க்யூட் பிரச்சனை, இடி அடிக்கிற பிரச்சனை நிறைய இருக்கும். அந்த மாதிரி தவிர்க்கிறது நல்லது. மேக்ஸிமம் வந்து ஸ்டெபிலைசர் போட்டாலுமே நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெபிலைசர் எல்லாமே வந்து டைம் டிலே ஸ்டெபிலைசர் தான். அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சரி பண்ணி புதுசாக மாற்றிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தோம். இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு நம்ம வாரண்டியில் கிளைம் பண்ணுறதுல நம்ம முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் உடனே போய் எல்லா இன்குபேட்டருக்கும் பண்ணி கொடுத்துருவோம். எந்த டவுட்னாலுமே உடனே நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம். முடிஞ்ச அளவுக்கு இன்குபேட்டரை நீட்டாக வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, குஞ்சு அவ்வளோ நேரம் எடுக்காம விட்டதுனால எல்லா குஞ்சும் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருந்தது. அது எடுக்கிறப்போ எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இன்குபேட்டரை நீட்டாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பவர் பிரச்சனை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டெபிலைசர் மார்க்கில் நிறைய ஸ்டெபிலைசர் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணலாம். எல்லாமே மாற்றி கொடுத்துட்டு புதுசாக ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு வந்தோம். அது சேர்ந்ததுனால அவங்களுக்கு எல்லா குஞ்சும் பொறிச்சிச்சு. இந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா டைமில் ஆச்சிங் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு இன்குபேட்டர் க்ளீனாக பார்த்துக்கோங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. நல்ல ஆச்சிங் இருக்கும், லைஃப் டைம் இருக்கும். ஆனால் வாரண்டியில் கிளைம் பண்ண முடியல.